அந்த நாள் காலை மிகவும் பரபரப்பாகவும் உற்சாகமாகவும் அனைவருக்கும் இருந்தது. ஆனால் வர்ஷினி மட்டும் எப்போதும் போன்று எந்த உணர்வுகளும் முகத்தில் இல்லாமல் இருந்தாள். அனைவருக்கும் காலை உணவுகளை தயார் செய்து கொடுத்தாள். ஆகாஷ் இன்னும் உறக்கத்தில் இருந்தான். வேலைகளை முடித்துவிட்டு வர்ஷினி தையல் மிஷினின் முன்பு உட்கார்ந்தாள். மிஷின் சத்தம் கடகடவென அந்த விடியற்காலையின் நிசப்தத்தை உடைத்தது. பொதுவாக இந்த சத்தம் கேட்டால் செல்லம்மா அத்தை ஓடி வந்து கத்துவார். ஆனால் இன்று வீடே ஒரு விசித்திரமான கலகலப்பில் இருந்தது. அகிலாவின் வீட்டிற்கு பூ வைக்க செல்லும் நாள் இன்று என்பதால் யாரும் வர்ஷினியோடு சண்டையிட்டு அந்த மங்கள நிகழ்வை கெடுக்க விரும்பவில்லை. ஆகாஷும் அந்த சத்தத்தை கேட்டும் கேட்காதது போல போர்வைக்குள் சுருண்டு கிடந்தான். அவன் மனம் ஒருவித குற்ற உணர்ச்சியில் இருந்தது. ஆனால் குடும்பத்தின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. வர்ஷினி தனக்காக ஒரு ஆடையை தைக்க தொடங்கினாள். அது ஒரு அடர் ஊதா நிற பட்டு சேலைக்கு ஏற்ற ஒரு ரவிக்கை. அவள் ஊசி இறங்கும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வைராக்கியம் இருந்தது. என்னை என்ன பேசினாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் என் திறமை என்னை என்றும் கைவிடாது என்று அவள் மனதுக்குள் சொல்லி கொண்டாள். அவள் கைகள் மிக நேர்த்தியாக துணியை வெட்டி தையல்களை இணைத்தன. ஒவ்வொரு தையலும் ஒரு காயத்திற்கு போடும் மருந்தை போல அவளுக்கு தோன்றியது. நேரம் நகர நகர வீடே பரபரப்பானது. ஆஷா, வள்ளி, செல்லம்மா என அனைவரும் பட்டுப்புடவையில் ஜொலித்தனர். சுப்பையா வேட்டி சட்டையில் கம்பீரமாக தயாரானார். வர்ஷினி தான் தைத்த அந்த புதிய ஆடையை அணிந்து மிக எளிமையாக தயாரானாள். அவள் முகம் ஒரு விதமான இறுக்கத்தில் இருந்தது. கண்ணாடி முன்னால் நின்றபோது அவளுக்கு தெரிந்தது, இன்று அவள் சந்திக்கப் போவது வெறும் குடும்ப சந்திப்பு மட்டுமல்ல, ஏதோ ஒரு பெரிய சூழலில் அவள் சிக்கப்போகிறாள் என்று. கிளம்பும் முன் ஆகாஷ் அவள் அருகில் வந்தான். அவன் கண்கள் அவளது அழகில் ஒரு நிமிடம் நிலைத்து நின்றன. மெதுவாக அவளது தோள்களை பற்றினான். வர்ஷு, இங்கே பாரு, இன்னைக்கு தான் வசந்த் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். அங்கே போனதும் அகிலாவோ அவங்க வீட்டுக்காரங்களோ ஏதாவது சொன்னால் தயவு செஞ்சு வாயை திறக்காத. எனக்காக மட்டும் ப்ளீஸ் இந்த ஒரு நாளைக்கு பொறுத்துக்க. நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன் என்று கெஞ்சும் குரலில் கேட்டான். வர்ஷினி அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவனது பார்வையில் தெரிந்த அந்த தவிப்பு அவளை மென்மையாக்கினாலும் ஒருவித ஏமாற்றம் அவளுக்குள் இருந்தது. நான் என்னைக்குங்க தேவையில்லாமல் பேசியிருக்கேன். உங்களுக்காக நான் எதையும் தாங்குவேன் என்று சொல்லிவிட்டு மௌனமாக காரில் ஏறினாள். காரில் செல்லும்போது வசந்த் மிகவும் உற்சாகமாக இருந்தான். ஆனால் வர்ஷினி ஜன்னல் வழியாக வெளியே ஓடும் மரங்களை பார்த்தபடி இருந்தாள். அவளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் ஊர்ந்து கொண்டிருந்தது. மலைகளை கடந்து கார் நகருக்குள் நுழைந்தது. அகிலாவின் வீடு ஒரு அரண்மனை போல காட்சியளித்தது. பெரும் தொழிலதிபரான அவனது தந்தையின் செல்வ செழிப்பு அந்த பங்களாவின் ஒவ்வொரு செங்கலிலும் தெரிந்தது. வாசலில் நின்ற காவலாளிகள் கம்பீரமாக கதவை திறக்க சுப்பையாவின் குடும்பம் உள்ளே நுழைந்தது. உள்ளே நுழையும் போதே நறுமண புகையும் ஏசியின் குளிரும் அவர்களை வரவேற்றன. அகிலா ஹாலில் ஒரு ராணி போல அமர்ந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த வைர நகைகளும் அந்த பட்டுப்புடவையும் கண்ணை பறித்தன. வர்ஷினியை பார்த்ததும் அகிலாவின் முகத்தில் ஒரு திமிர் வெளிப்பட்டது. நீ என்னதான் அழகானவளாயிருந்தாலும் என் காலுக்கு கீழேதான் என்பது போல ஒரு ஏளன பார்வை. வர்ஷினி தலை குனிந்து அவளை கடந்து சென்றாள். அனைவரும் அங்கு அமர்ந்து நலம் விசாரித்து கொண்டிருந்தனர். அகிலாவின் தந்தை ராஜலிங்கம் கம்பீரமாக பேசி கொண்டிருந்தார். சரியாக அந்த நேரம் மாடியிலிருந்து ஒரு கனமான காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதுமே ஹாலில் இருந்த உரையாடல்கள் சட்டென்று குறைந்தன. மாடிப்படிகளிலிருந்து ஒரு வாலிபன் இறங்கி வந்து கொண்டிருந்தான். அவன் அணிந்திருந்த கருப்பு நிற சட்டை அவனது அதிகாரத்தை காட்டுவது போல இருந்தது. முகத்தில் ஒரு விதமான வக்கிரம் கலந்த புன்னகை. அகிலா எழும்பி ஓடிப்போய் அவன் கையை பிடித்து கொண்டாள். இவர்தான் என் அன்பு அண்ணன் அஸ்வின். லண்டனில் பிஸ்னஸ் முடிச்சிட்டு இப்போதான் ஊருக்கு திரும்பியிருக்கார் என்று மிக ஆசையாக அறிமுகப்படுத்தினாள். அஸ்வின் ஒவ்வொருவரையும் பார்த்து தலை அசைத்தான். அவனது கண்கள் கூட்டத்தில் இருந்த வர்ஷினியை தேடி அலைந்தன. சரியாக வர்ஷினியின் கண்களை அவன் சந்தித்த அந்த நொடி வர்ஷினிக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவளது இரத்தம் உறைவது போன்ற ஒரு மரண உணர்வு.
பல ஆண்டுகளுக்கு முன்னால் தான் புதைத்த ஒரு கொடூரமான நினைவலை இன்று உருவம் பெற்று தன் முன்னே நிற்பது போல அவள் உணர்ந்தாள். அவளது கைகள் நடுங்கத் தொடங்கின. கைகளில் ஒருவித வியர்வை படர்ந்தது. அறிமுக படலம் முடிந்து அனைவருமே சோஃபாவில் அமர்ந்தனர். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் சம்பிரதாயமாக பேசிக் கொண்டிருந்தனர். சுப்பையா மிகவும் பணிவாக ராஜலிங்கத்திடம் பேசிக் கொண்டிருந்தார். இந்த சலசலப்புகளுக்கு இடையே அஸ்வின் மெதுவாக எழும்பி வர்ஷினி அமர்ந்திருந்த சோபாவின் பின்புறமாக சென்றான். அனைவரும் பேச்சில் மூழ்கியிருந்த அந்த பரபரப்பான தருணத்தில் அஸ்வின் குனிந்து வர்ஷினியின் காதருகில் மிக மெதுவாக மற்றவர்களுக்கு கேட்காதபடி அந்த வார்த்தைகளை சொன்னான். என்ன வர்ஷு, பழசெல்லாம் மறந்துடுச்சா, இல்லை இன்னும் ஞாபகம் இருக்கா? அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் வர்ஷினியின் செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. அவளது கை கால்கள் உதற ஆரம்பித்தன. அவளது முகத்தில் வழிந்த வியர்வைகள் இரத்தமோ என்று அவளுக்கு நினைக்க தோன்றியது. முகம் வெளுத்து போனது. அஸ்வின் ஒரு ஏளன சிரிப்போடு அவளை கடந்து சென்று அவனது தந்தைக்கு அருகில் காலின் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான். அவன் பார்வையில் ஒரு வேட்டையாடு மிருகத்தின் கொடூரம் இருந்தது. வர்ஷினிக்கு மூச்சு திணறியது. அந்த இடமே சுழல்வது போல இருந்தது. ஆகாஷ் வர்ஷினியின் முகமாற்றத்தை கண்டு அவளது கையை பலமாக பிடித்து, என்ன வர்ஷு, என்னாச்சு, ஏன் இப்படி நடுங்கிற? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? வெளியே ஏதாவது போகணுமா சொல்லு, ரகசியமாக கேட்டான். வர்ஷினியால் பதில் சொல்ல முடியவில்லை. அவளது தொண்டை வறண்டு போயிருந்தது. அவளது கண்கள் அஸ்வினையே பார்த்து கொண்டிருந்தன. அந்த பார்வையில் பயமும் வெறுப்பும் ஒரு பழைய பெரும் வலியும் கலந்து கிடந்தது. தான் இத்தனை காலம் கட்டிக்காத்த ரகசியம் ஒரு சிறிய நூலிலையில் ஊசலாடுவதை அவள் உணர்ந்தாள். அகிலாவின் வீட்டு வரவேற்பறை இப்போது ஒரு மங்களமான மனத்தோடு நிறைந்திருந்தது. உயர்தரமான சந்தன வாசையும் பன்னீர் தெளிக்கப்பட்ட ரோஜா இதழ்களின் மனமும் காற்றில் மிதந்தன. ஒருபுறம் ராஜலிங்கத்தின் குடும்பத்தினர் கம்பீரமாக அமர்ந்திருக்க, மறுபுறம் சுப்பையாவின் குடும்பத்தினர் சற்று அடக்கமாகவும் பெருமிதத்தோடும் அமர்ந்திருந்தனர். அஸ்வின் அவளுக்கு நேர் எதிரே ஒரு ஒற்றை சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கையில் ஒரு ஜூஸ் கிளாஸை வைத்தபடி அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது அந்த பார்வை வர்ஷினியின் ஆடைகளை துளைத்து அவளது ரகசியங்களை வேட்டையாடுவது போல இருந்தது. வர்ஷினி, என்ன யோசனை? தட்டில் இருக்க பூவையும் பழத்தையும் எடுத்து வை என்று செல்லம்மா அத்தை மெதுவான குரலில் அதட்டினாள். வர்ஷினி நடுங்கும் கரங்களுடன் அந்த வெள்ளித்தட்டை தொட்டாள். அகிலா மணமேடையில் அமர்வது போல ஒரு அலங்கரிக்கப்பட்ட நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். வர்ஷினி மெல்ல நகர்ந்து அகிலாவின் அருகே சென்றாள். ராஜலிங்கம் கணீர் என்ற குரலில் பேசினார். சுப்பையா ஐயா, எங்கள் வீட்டு மகாலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக தரோம். ஆனால் எங்கள் குடும்ப வழக்கப்படி இந்த பூவைக்கும் சடங்கில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எதிர்பார்ப்போம். பெண் வீட்டார் தரும் இந்த பட்டு சேலையை உங்கள் மூத்த மருமகள் தான் அகிலாவுக்கு உடுத்தி விடணும். வர்ஷினி அங்கிருந்து, நான் எப்படி என்று தயங்கினாள். உடனே செல்லம்மா, அதான் மூத்த மருமகள் தான் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்ல, அப்புறம் என்ன நீயா நானான்னு கேட்டுட்டு இருக்க, போய் புடவைய கையில் வாங்கு என்று சொன்னார். வர்ஷினியின் கைகள் நடுங்கியது. நடுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டே வர்ஷினி மௌனமாக அந்த பட்டு சேலையை வாங்கினாள். அகிலாவை அழைத்து கொண்டு ஒரு தனி அறைக்குள் செல்ல வேண்டும். அங்கே அவளுக்கு சேலை உடுத்திவிட வேண்டும். அறைக்குள் நுழைந்ததும் அகிலா தன் உண்மையான முகத்தை காட்டினாள். என்ன வர்ஷினி, என் அண்ணனை பார்த்ததும் முகம் ஏன் இப்படி வெளுத்து போச்சு? எங்கள் அண்ணன் லண்டனில் இருந்தப்போ கூட உங்களை பற்றி தான் அடிக்கடி பேசுவார். நீங்கள் அவ்வளோ ஃபேமஸ் போல என்று சொல்லிவிட்டு நக்கலாக சிரித்தாள். வர்ஷினி அவளிடம், அப்போ உங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் அப்படித்தானே என்று கேட்டாள். அகிலா சிரித்தாள். வர்ஷினி அதற்கு மேல் எதையும் பேசவில்லை. கைகள் நடுங்க நடுங்க அகிலாவுக்கு சேலையை உடுத்திவிட்டாள். அவள் மனதுக்குள் பழைய நினைவுகள் அலைமோதின. அறைக்கு வெளியே வந்ததும் பூவைக்கும் சடங்கு உச்சகட்டத்தை எட்டியது. வசந்தின் அக்கா ஆஷா அகிலாவின் தலையில் பூசூடி சந்தனம் பூசினாள். மேளதாளங்கள் முழங்கின. வசந்த் மற்றும் அகிலாவின் கைகள் இணைக்கப்பட்டன. விருந்து உபசாரங்கள் தொடங்கின. அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. ஆனால் வர்ஷினிக்கு ஒரு பருக்கை கூட தொண்டைக்குள் இறங்கவில்லை. அவளது கண்கள் அஸ்வினின் அசைவுகளையே கவனித்தன.
அவன் யாரிடமாவது எதையாவது சொல்லி விடுவானோ என்ற பயம் அவளை கொன்றது. கிளம்பும் நேரம் வந்தது. சுப்பையா ராஜலிங்கத்திடம் கை கொடுத்து விடைபெற்றார். வர்ஷினி காரை நோக்கி செல்லும்போது அஸ்வின் மீண்டும் அவளை வழிமறித்தான். வஷும்மா, இன்னைக்கு பூ வச்சாச்சி, அடுத்து கல்யாணம். யார் இந்த அஸ்வின்? அவனுக்கும் வர்ஷினிக்கும் இடையே நடந்தது என்ன? வசந்தின் திருமண பேச்சுவார்த்தையில் இவன் வந்தது தற்செயலா அல்லது திட்டமிட்ட சதியா? அகிலாவின் வீட்டிலிருந்து கிளம்பும் வழியில் காரில் இருந்த கலகலப்பு வர்ஷினிக்கு ஒரு சுமையாகவே இருந்தது. சுப்பையாவும் செல்லம்மாவும் அகிலாவின் வீட்டு செல்வ செழிப்பையும் ராஜலிங்கம் செய்த உபசரிப்பையும் பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தனர். வசந்த் தன் வருங்கால மனைவியை பற்றிய கனவுகளில் மிதந்து கொண்டிருந்தான். ஆனால் வர்ஷினி மட்டும் ஜன்னலோரம் அமர்ந்து மழையில் நனைந்த செடி போல வாடி போயிருந்தாள். அஸ்வினின் அந்த பார்வை அவளை இப்போதும் துரத்தி கொண்டிருப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது. வீட்டிற்கு வந்தடைந்ததும் ஆகாஷ் அமைதியாக இருந்தான். அவன் வர்ஷினியை ஒரு முறை உற்று பார்த்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. பின்பு அவளிடம் வந்து, வர்ஷு, ஸ்டேஷன்லேருந்து ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா இப்போவே கிளம்பணும். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு படுங்க என்று சொல்லிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு மின்னலாய் மறைந்தான். வர்ஷினிக்கு அது சற்று ஆறுதலாக இருந்தது. அவள் யாருடனும் பேசும் மனநிலையில் இல்லை. நேராக அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அவள் அப்படியே படுக்கையில் அமர்ந்தாள். அஸ்வினின் குரல் அவள் காதுகளுக்குள் ரீங்காரமிட்டது. பழசெல்லாம் மறந்துடுச்சா? கண்களை மூடினாள். காலம் பின்னோக்கி நகர்ந்தது. சரியாக 10 வருடங்களுக்கு முன்பு 12ஆம் வகுப்பை முடித்தவுடன் அனைத்து மாணவர்களைப் போல அவளும் அந்த புகழ்பெற்ற கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ந்திருந்தாள். அன்றுதான் வர்ஷினியின் கல்லூரி வாழ்க்கையின் முதல் நாள். அன்று வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. லேசான தூறல் விழுந்து கொண்டிருந்தது. வர்ஷினி ஒரு வெளிர் இளஞ்சிவப்பு நிற சுடிதாரில் கூந்தலை அழகாக பின்னி மிக எளிமையாக கல்லூரி வாசலில் நின்றாள். அவளது கண்கள் வியப்போடு அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்தன. ஒவ்வொரு பெண்ணைப் போலவே வர்ஷினிக்கும் கல்லூரி வாழ்க்கை பற்றி 1000 கனவுகள் இருந்தன. நூலகத்தில் அமர்ந்து படிப்பது, தோழிகளுடன் கேண்டீனில் அரட்டை அடிப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது என அவள் கண்ட கனவுகள் பல. ஆனால் அந்த படிக்கட்டுகள் அவளது வாழ்க்கையை ஒரு பெரிய புதிராக மாற்றப் போகின்றன என்பதை அன்று அவள் அறிந்திருக்கவில்லை. நுழைந்தபோது அங்கே ஒரு விதமான பரபரப்பு நிலவியது. ஏற்கனவே பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள் தங்களுக்குள் குழுக்களாக பிரிந்து பேசி கொண்டிருந்தனர். சிலர் அறிமுகம் இல்லாதவர்களிடம் தயக்கத்துடன் பேசி தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தனர். வர்ஷினி இயல்பிலேயே அமைதியானவள். அவள் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் பேசிவிட மாட்டாள். அவள் கடைசி வரிசைக்கு முந்தைய இருக்கையில் அமர்ந்து வகுப்பிற்குள் வருபவர்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளை பார்த்தாள். அந்த பெண் பெயர் சுமதி. சுமதி வகுப்பிற்குள் நுழையும் போதே ஒருவித தயக்கத்தோடு இருந்தாள். அவள் அணிந்திருந்த சுடிதார் சற்று பழமையானதாக தெரிந்தது. துணி ஆங்காங்கே தேய்ந்து நிறம் மங்கி போயிருந்தது. வர்ஷினி கவனித்த போது சுமதியின் துப்பட்டாவில் பின்குத்தும் இடத்திற்கு அருகில் ஒரு பெரிய கிழிசல் இருந்தது. துணி மெலிதாக இருந்ததால் பின்குத்திய வேகத்தில் அது கிழிந்திருந்தது. சுமதி அதை தற்காலிகமாக மறைக்க முயன்று துப்பட்டாவை ஒரு பக்கமாக சரி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது ஒவ்வொரு அசைவிலும் அந்த கிழிசல் வெளியே தெரிந்தது. பக்கத்தில் இருந்த சில மாணவிகள் அவளை பார்த்து தங்களுக்குள் சிரிப்பதையும் வர்ஷினி கவனித்தாள். வர்ஷினியின் உள்ளம் துடித்தது. ஒரு பெண்ணாக அவளது தர்ம சங்கடம் வர்ஷினிக்கு புரிந்தது. மெதுவாக தன் இருக்கையை விட்டு எழுந்து சுமதியின் அருகில் சென்றாள். ஹலோ, வர்ஷினி மெல்லிய குரலில் அழைத்தாள். சுமதி பயத்துடன் திரும்பினாள். சொல்லுங்க. உங்கள் துப்பட்டாவில் பின் குத்துற இடத்துல துணி லேசாக கிழிஞ்சிருக்கு. நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். வர்ஷினி மிக மென்மையாக மற்றவர்களுக்கு கேட்காதபடி சொன்னாள். சுமதியின் முகம் சட்டென்று சிவந்தது. அவள் கண்கள் கலங்கின. ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு பின்னாடி திரும்பி தன் துப்பட்டாவை பார்த்தாள். பிறகு வர்ஷினியை பார்த்து, தெரியும், இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலேயே நல்ல ட்ரெஸ். பஸ்ல இருந்து இறங்கும்போது ஒரு கம்பியில் லேசாக மாட்டி கிழிஞ்சிடுச்சு என்று சொன்னபோது வர்ஷினிக்கு தூக்கி வாரி போட்டது. வர்ஷினிக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஆடை பார்ப்பதற்கே
ஏதோ பலமுறை துவைத்து பழையதாகி போனது போல இருந்தது. ஆனால் அந்த பெண் இதுதான் தன்னிடம் இருப்பதிலேயே சிறந்த ஆடை என்று சொல்லும்போது வர்ஷினிக்கு ஒரு நிமிடம் பேச்சே வரவில்லை. உலகத்தில் வறுமை இவ்வளவு நெருக்கமாக தன்னிடம் பேசும் என்று அவள் நினைத்ததே இல்லை. வர்ஷினி ஒரு நிமிஷம் யோசித்தாள். தன் கைப்பையில் எப்போதும் அவள் ஒரு சிறிய ஊசியும் நூலும் வைத்திருப்பாள். அது அவளது சிறுவயது பழக்கம். கவலைப்படாதே, இங்க வா என்று சொல்லி அவளை ஒரு மூலையில் இருந்த மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றாள். உட்காரு, நான் இப்பவே இதை சரி பண்ணிடுறேன் என்று சொல்லி தன் பையிலிருந்து நூலை எடுத்தாள். வர்ஷினியின் கைகள் மந்திரம் செய்வது போல இயங்கின. அந்த துணியின் நிறத்திற்கு பொருத்தமான நூல் இல்லை என்றாலும் கிளிசல் வெளியே தெரியாதபடி ஒரு நுணுக்கமான தையலை அவள் போட்டாள். சுமதி ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். உனக்கு தையல் தெரியுமா? தெரியும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று வர்ஷினி சிரித்தாள். 5 நிமிடங்களில் அந்த கிளிஸில் இருந்த இடமே தெரியவில்லை. சுமதி கண்ணாடியில் பார்த்துவிட்டு வர்ஷினியை கட்டி பிடித்து கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு சுமதி, உங்கள் பேரு என்ன? அவள் வர்ஷினி என்றாள். இருவரும் அன்றிலிருந்து நெருங்கிய தோழிகள் ஆனார்கள். அந்த ஒரு தையல் ஊசி வர்ஷினியையும் சுமதியையும் பிரிக்க முடியாத தோழிகள் ஆக்கியது. கல்லூரி தொடங்கி சில நாட்களிலேயே வர்ஷினி இருந்தால் சுமதி அங்கே இருப்பாள் என்கிற அளவுக்கு இருவரும் நெருக்கமானார்கள். வர்ஷினியின் அமைதிக்கும் சுமதியின் தன்னம்பிக்கைக்கும் இடையே ஒரு அழகான பாலம் அமைந்திருந்தது. இருவரும் எங்கு சென்றாலும் சேர்ந்தே சென்றனர். நூலகம், வகுப்பறை, மைதானம் என நிழலாய் இணைந்திருந்தனர். சில நாட்களுக்கு பிறகு கல்லூரியில் புகழ்பெற்ற ஃப்ரெஷர்ஸ் டே விழா வந்தது. புதிய மாணவர்களை வரவேற்கும் அந்த விழாவில் ஒவ்வொரு மாணவரும் மேடை ஏறி தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அரங்கம் மாணவர்களின் ஆரவாரத்தால் நிறைந்திருந்தது. வர்ஷினி வரிசையில் அமர்ந்து சுமதியின் கைகளை இறுக பற்றி கொண்டிருந்தாள். சுமதியின் முகம் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அன்று சுமதி அணிந்திருந்த ஆடை வர்ஷினி முந்தைய நாள் அவளுக்காக தைத்து கொடுத்தது. சுமதி அணியும் ஆடைகள் மிக பழமையானதாக இருந்ததால் வர்ஷினி தனது ஆடைகள் சிலவற்றில் நல்லதை தேர்ந்தெடுத்து சுமதிக்கு நேர்த்தியாக தைத்து கொடுத்து இருந்தாள். ஒவ்வொருவராக மேடை ஏறி தங்கள் பெயர், ஊர் மற்றும் விவரங்களை சொல்லி கொண்டிருந்தனர். வசதி படைத்த மாணவர்கள் தங்கள் ஆடம்பரமான பின்னணியை சொல்லி பெருமைப்பட்டு கொண்டனர். அடுத்ததாக சுமதியின் பெயர் அழைக்கப்பட்டது. சுமதி மெதுவாக மேடை ஏறினாள். மைக் முன்னால் நின்றபோது அவளது குரல் தழுதழுத்தது. என் பெயர் சுமதி. நான் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து வரேன் என்று தொடங்கி தன் குடும்ப பின்னணியை சுருக்கமாக சொன்னாள். இறுதியில் நான் 12ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்கள் 1200க்கு 1175 என்று அவள் சொன்ன அடுத்த நொடி அந்த பிரம்மாண்டமான அரங்கம் மையான அமைதியானது. அனைவரும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அங்கிருந்த மாணவர்கள், சிட்டி பசங்க என யாருமே அந்த மதிப்பெண்ணை நெருங்கக்கூட இல்லை. அந்த பழைய ஆடை அணிந்த ஒல்லியான ஒரு பெண் இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறாளா? பேராசிரியர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினர். மேடையிலிருந்து கீழே வந்த சுமதியை வர்ஷினி ஓடிப்போய் கட்டி கொண்டாள். சுமதி, என்னடி இது? 1175 மார்க்கா? உன்னை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி இருக்க. இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே என்று வர்ஷினி ஆச்சரியத்துடன் கேட்டாள். இருவரும் மைதானத்தின் ஒரு மூலையில் இருந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்தனர். சுமதியின் கண்கள் லேசாக கலங்கின. வர்ஷினி, மார்க்கை வச்சு நான் என்ன பண்ணிட போகிறேன்? என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அப்பா ஒரு கூலி தொழிலாளி. நான் படித்து பெரிய ஆளாகி என் அம்மா அப்பாவை காப்பாற்றணும். அது மட்டும்தான் இப்போ என் முன்னாடி இருக்கிற லட்சியம். இந்த காலேஜில் சேர்ந்தா படித்து முடித்ததும் கேம்பஸ் இன்டர்வியூ வரும், அதில் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதான் கடன் வாங்கி இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடச்சி எங்கள் அப்பா அம்மாவோட கண்ணீரை துடைக்கணும் வர்ஷினி என்று சுமதி உருக்கமாக சொன்னாள். அவளது வார்த்தைகளில் இருந்த அந்த உண்மையும் வலியும் வர்ஷினியின் இதயத்தை தொட்டது. கவலைப்படாத சுமதி, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று வர்ஷினி ஆறுதல் கூறினாள். ஆமாம் வர்ஷு, உனக்கு +2ல் எவ்வளோ மார்க்? நீ அதை சொல்லவே இல்லையே என்று கேட்டாள். வர்ஷினி அவளிடம், விடுடி, அதெல்லாம் எதுக்கு இப்போ கேட்டுக்கிட்டு, வேண்டாம் விடு என்றாள்.
ஒன்றுமில்லடி, சொல்லு, என்கிட்ட தானே சொல்ல போகிற, சொல்லு என்று சுமதி கேட்டாள். அதுக்கு வர்ஷினி 700 மார்க் என்று சொன்னாள். சுமதி, எனக்கு படிப்பை விட தையலில் தான் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. விதவிதமாக தைக்கணும், தையலில் பெரிய ஆள் ஆகணும், இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டிகிரி வேணும்ல, அதான் இந்த காலேஜில் சேர்ந்தேன். இந்த ஒரு டிகிரியை முடித்ததும் எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சு கேட்பேன். இல்லையா எங்கள் அண்ணாட்ட சொல்லி அவரோட கார்மெண்ட்ஸில் வேலைக்கு சேர்ந்துடுவேன். இருவரும் உணர்வு பூர்வமாக பேசிக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் மைதானத்தின் அந்த ஒதுக்குப்புறமான பகுதியில் மரங்களின் நிழல் நீண்டு விழுந்து கொண்டிருந்தது. திடீரென்று வர்ஷினி சற்றும் எதிர்பாராத ஒரு செயல் நடந்தது. பின்னால் இருந்து வந்த ஒருவன் அமர்ந்திருந்த வர்ஷினியின் இடுப்பை கிள்ளினான். உடல் சிலிர்க்க அந்த திடீர் வலியிலும் அதிர்ச்சியிலும் வர்ஷினி ஆ என்று கத்தியபடி துடித்து போனாள். ஒரு நிமிடம் அவளுக்கு பூமியே சுழல்வது போல இருந்தது. அத்தனை மாணவர்கள் இருக்கும் அந்த மைதானத்தில் பகல் வெளிச்சத்தில் ஒருவன் இப்படி ஒரு துணிச்சலான அநாகரிகத்தை செய்வான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவளது முகத்தில் கோபமும் அவமானமும் அச்சமும் ஒரே நேரத்தில் வந்து மோதின. கண்களில் கண்ணீர் முட்ட ஆத்திரத்தோடு தன் இடுப்பை பிடித்தபடி சட்டென்று பின்னால் திரும்பி பார்த்தாள். அவனை பார்த்ததும் அவளின் முகம் அதிர்ச்சியடைந்தது. அங்கே நின்றிருந்த அந்த நபர் யார்? அவன் எதற்காக அவளின் இடுப்பை கிள்ளினான்? வர்ஷினிக்கும் அவனுக்கும் இடையே இனி என்ன நடக்கப் போகிறது?